அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம். நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக சமண அறக்கருத்துக்களை நாம் தொடர்ச்சியாக பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூலிலே இருந்து ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் அருளியிருக்கிற கருத்துக்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். 2வது அதிகாரத்திலே 10வது சூத்திரத்தில் சம்சாரினோ முக்தாட்ச என்று கூறினார். சம்சார உயிராகவும் முக்தி உயிராகவும் உயிர் 2 வகையாக இருக்கிறது என்று அங்கே கூறி முடித்தார். அதுல உயிரினுடைய வகைகள் 2 என்று உணர்ந்ததுல முக்தி உயிர் என்பது அது மோட்சத்துக்கு சென்று விட்ட உயிர். அதை பற்றி அதன் பிறகு நாம் எந்த ஆய்வும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சம்சார உயிர் என்று சொன்ன அந்த பிறவி உயிர், அதனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதுதான் பஞ்ச பரிவர்த்தனையில நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட பிறவி உயிர்களுடைய வகைகளை இங்கு நமக்கு 44வது சூத்திரத்திலே, அதாவது 2வது அதிகாரத்திலே 11வது சூத்திரத்திலே ஆச்சாரிய ஸ்ரீ நமக்கு சொல்கிறார். சமணஸ்கா மனஸ்கா சமணஸ்கா மனஸ்கா. இந்த சூத்திரத்தை நாம் பொருள் புரிந்து கொள்வதற்காக பிரித்து படிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூத்திரங்கள்ல ஆ என்ற சவுண்ட் வர்ற இடத்துல நடுவுல மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும். அது எஸ் கிடையாது. ஆ அப்படின்ற அந்த எழுத்து வந்து கொஞ்சம் கம்மியா ஒலிக்கும். சமணஸ்கா மனஸ்கா அந்த ஆன்றது இருக்கு நடுவுல. அதை தெரிவிப்பதற்காகத்தான். அதனால நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக சாமனஸ்கா அமனஸ்கா என்று பிரித்து படிக்கலாம். சா அப்படின்னு சொன்னாலே அதோடு கூடியது அப்படின்னு அர்த்தம். அது கூட எது வருதோ அதோடு கூடியது. சமனஸ்கா என்றால் மனதோடு கூடியது, மனம் உள்ளது என்று அர்த்தம். அ மனஸ்கா என்றால் அதற்கு ஆப்போசிட். ஆ என்பது அது தெரியும் நமக்கு ஏற்கனவே, தர்மம் அதர்மம் அந்த மாதிரி. அமனஸ்கா என்று சொன்னால் மனம் இல்லாதது. இதான் 2 வகையா பிறவி உயிர்களை சொல்றாங்க. மனம் உள்ளவை, மனமற்றவை. இப்படி 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல மனம் உள்ள உயிர்கள் எப்படிப்பட்ட வகையா இருக்கும்னா, 1 புலன், 2 புலன், 3 புலன், 4 புலன் உயிர்கள் மனம் அற்றவையாக இருக்கும். 5 புலன் உயிர்களில் உடும்பு, ஓணான், அது போலவே பல்லி போன்ற அந்த ஊர்வன இருக்கு இல்லைங்களா, அவையெல்லாம் மனம் அற்றவையாக இருக்கும். இவையெல்லாம் மனமற்ற உயிர்கள். ஒரு புலன்லயே இருந்து எல்லா புலன் உயிர், 5 புலன் உயிர்கள் கூட இருக்கும். மனம் உள்ளவை எப்படின்னா, 5 புலன் உயிர்களில ஒரு சில உயிர்களுக்கு மனம் இருக்கும். யானை, குதிரை, கிளி, மைனா இது போன்ற ஒரு சில உயிர்களுக்கு, ஒரு சில ஜீவன்களுக்கு மனம் இருக்கும். மற்றும் மனிதர்கள் எல்லோருக்குமே மனமானது உண்டு. மனம் உள்ளவன் தான் மனிதன். அதனால அந்த பேர். அதனால மனம் அற்றவை, மனம் உள்ளவை என்பதனை புலன்கள் வாயிலாக நாம தெரிந்து கொள்கிறோம். அந்த புலன்கள்லாம் என்னன்றது பின்னாடி நமக்கு வருது. அதனால அத நம்ம அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு 2 வகையா பிரிக்கிறாங்க உயிர, பிறவி உயிர. பிறவி உயிர அந்த மனம் உள்ளது, மனம் இல்லாததுன்னு நம்ம பிரிச்சாலும், இன்னொரு வகையிலும் 2ஆ பிரிக்கலாம்னு ஆச்சாரிய ஸ்ரீ நமக்கு சொல்றார். 45வது சூத்திரத்திலே 2வது அதிகாரத்திலே 12வது சூத்திரம். சம்சாரின ஸ்திரச ஸ்தாவரா. சம்சாரின ஸ்திரச ஸ்தாவரா. சம்சாரின ஸ்திரச ஸ்தாவரா. சம்சாரினஸ் சம்சார உயிர்கள், பிறவி உயிர்கள் திரச உயிர் என்றும் ஸ்தாவர உயிர் என்றும் 2 வகையாக பிரித்து காட்டப்படுகிறது. திரச உயிர், ஸ்தாவர உயிர். திரச உயிர் என்று சொன்னால் இயங்கு உயிர். ஸ்தாவர உயிர் என்று சொன்னால் நிலை உயிர். திரச உயிர் ஒரு இடமிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும், செல்லும். ஸ்தாவர உயிர் அதே இடத்திலேயே இருக்கும், தாவரங்களைப் போல. அதாவது இங்க வேற சில உயிர்களையும் நமக்கு பார்க்க போறாங்க.
அது ஒரு புலன் உயிர்களாக இருக்கும். அது ஸ்தாவர உயிர் என்றுதான் நமக்கு நூல்களிலே கொடுத்திருப்பதால் அதை நிலை உயிர் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த 2 வகை என்ன? ரச உயிராகவும், அதாவது இயங்கு உயிராகவும், ஸ்தாவர உயிராகவும், நிலை உயிராகவும் இருக்கிறது இந்த ஜீவனுடைய பிரிவு என்று நமக்கு இங்கு 2 பிரிவுகளை, வேறு 2 பிரிவுகளை நமக்கு காட்டுகிறார். அப்ப அந்த பிரிவுகளை பார்க்கும்போது மனம் உள்ளது, மனம் இல்லாததை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஸ்தாவர ஜீவன்கள்லாம் என்ன? நிலையாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் என்று சொன்னாலோ, அல்லது ஒரு புலன்களை கொண்ட உயிர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரதிவ்ய பிரதிவ்யப்தே பிரதிவ்யப் தேஜோ வாயு வனஸ்பதிய ஸ்தாவரா பிருத்வியப் தேஜோ வாயு வனஸ்பதிய ஸ்தாவரா. அதை பிரிச்சு படிக்கும்போது பிருத்திவி அப்பு, பிருத்திவியப் அப்படின்ற இடத்துல பிருத்திவி என்றும் அப்பு என்றும் 2 வார்த்தைகளாக அங்க பிரிக்கிறோம். தேஜோ வாயு வனஸ்பதி, வனஸ்பதிய ஸ்தாவரம் என்று கொடுக்கிறோம். அப்ப அந்த ஸ்தாவர உயிர்கள் என்ன அப்படின்னா, அது ஒரு புலன் உயிர்களாகத்தான் இருக்கும். அவையெல்லாம் ஒரே ஒரு புலன்களை கொண்டதாக, அதாவது தொடு உணர்ச்சி மட்டுமே உள்ளதாக இருக்கு. நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அவசியம் இருக்கு. மண்ணு உயிர் இருக்கா இல்லையான்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கும். ஆனா நம்ம சமணத்தினுடைய சாத்திரங்கள் சொல்வது என்னன்னா, மண், அதாவது நிலமும் ஒரு உயிர் தான். நில உயிர், நிலத்தினுடைய உயிர். அது மண் உடலி. பிருத்திவி என்றால் மண் உடலி. மண்ணை உடலாக கொண்ட உயிர். அப்பு நீர், நீரை உடலாக கொண்ட உயிர், அது நீர் உடலி. அதுபோல நெருப்புடலி, தேஜோ என்றால் நெருப்பு, நெருப்பு உடலி. வாயு, வாயு உடலி. மற்றும் வனஸ்பதி, வனஸ்பதினா தாவரம், செடி கொடி எல்லாம் இருக்குல்ல, மரம் எல்லாம் இருக்குல்ல, அது தாவரம், அந்த உடலி. அதுபோல மண்ணுடலி, நீருடலி, நெருப்புடலி, வாயு உடலி மற்றும் தாவரங்களைத்தான் இந்த மாதிரி ஸ்தாவர உயிர்கள் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக திரச ஜீவன்கள், இயங்கு உயிர்கள். பி இந்திரியம், பி என்றால் 2, இந்திரிய, இந்திரியாத அப்படின்னா 2 இந்திரியங்கள் முதல், அதற்கு அடுத்து வரக்கூடியது. ஒன்னாவது ஒரு இந்திரியம் இருக்கிறது கிடையாது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். திரச உயிர்ல ஒரு புலன் உயிர்கள் இல்ல, 2 புலன் முதல் உயிர்கள் இருந்து இருக்கக்கூடியவை திரச உயிர்கள், மற்ற உயிர்கள் அர்த்தம். இரு புலன் முதற்கொண்டு உடையவை இயங்கு உயிர்கள், திரச உயிர்கள். இப்ப 2 புலன் இருக்கிற உயிர் பிதீந்திரிய ஜீவன் என்று சொல்வார்கள். பீதி இந்திரிய, பி என்றால் 2, இந்திரிய ஜீவன். 3 புலன்களை உடையதை திரீந்திரிய ஜீவன். 4 புலன்களுடையவை சதுரிந்திரிய ஜீவன். 5 புலன்களுடையவை பஞ்சேந்திரிய ஜீவன். வடமொழியில அந்த மாதிரி 2 புலன் 3 புலனுக்கு என்ன சொல்றாங்கன்றதை நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்வது, மற்ற நூல்களை படிக்கும் போதோ அல்லது யாராவது அதை ஹிந்தியில வேறு மொழிகளில் இருந்து ஒரு உரையாற்றுவதை நம்ம கேட்கும் போது கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அவர்களும் அதில் சொல்றாங்க. சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்துதான் இருக்கும் ஹிந்தி உரையா இருந்தா கூட. இப்ப இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டால் நம்ம அந்த உரைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். அதனால சுதீந்திரிய, திரீந்திரிய, சதுரேந்திரிய, பஞ்சேந்திரிய என்று 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன் உயிர்களை திரச ஜீவன்கள் என்று கூறுகிறோம். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்லக்கூடிய அந்த தன்மை உடையவை. அதால் தான் அதை இயங்கு உயிர்கள் என்று தமிழிலே நம்ம சொல்கிறோம். திரச உயிர் என்று வடமொழியிலே கூறப்படுகிறது. இப்ப இந்திரியம் என்று நம்ம பார்த்தோம். அப்ப இந்திரியம்னா என்ன? அதை பற்றிய விளக்கத்தையும் நமக்கு ஆச்சாரியர் சொல்கிறார். பஞ்சேந்திரியாணி 48வது சூத்திரம், 2வது அதிகாரத்தில் 15வது சூத்திரம். பஞ்சேந்திரியாணி, இந்திரியங்கள் 5, பஞ்ச இந்திரியாணி, பஞ்ச 5, இந்திரியம் என்று சொல்வது மொத்தத்துல 5 என்று கூறுகிறார். அப்புறம் 49வது சூத்திரம் தொடர்புடையது, அதனால அப்படியே பார்த்தோம். அதாவது 2வது அதிகாரத்துல 16வது சூத்திரம், விதானி, விதானி, என்றால் 2 நம்ம பார்த்த இருக்கிறது. விதானி, விதம், 2 விதங்கள். இந்திரியங்கள் 2 விதமாக இருக்கும். இந்திரியங்கள் மொத்தம் 5ன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த இந்திரியங்கள் 2 பகுதியாக இருக்கின்றன. என்ன?
ஒண்ணு திரவியேந்திரியம், 2 பாவ இந்திரியம். பாவ என்று நாம் குறிப்பிட வேண்டும். பாவ என்று படிக்கக்கூடாது. பாபம் அப்படின்னும் போது பாவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையில பா, பா, இம் என்று சொல்கிறோம். அதே போல பாவத்தை குறிக்கும் போது பா, வா, இம் என்று நம்ம தமிழ்ல குறிப்பிடுகிறோம். பாவம். பாவம் என்பது தெரியும். பாவம், பாவனை இதெல்லாம் தெரிஞ்சது. பாவம் என்றால் அது வந்து ஒரு எண்ணத்துல வரக்கூடியது. திரவிய என்றால் பொருள், உருவம் இருக்கக்கூடியது. அப்ப திரவிய இந்திரியத்தை பொறி என்று நான் இங்கே குறிப்பிடுகிறேன் தமிழ்ல. பாவ இந்திரியத்தை புலன் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஐம்பொறி, ஐம்புலன் எப்படி வேணாலும் நம்ம சொல்றோம். ஐம்பொறி உயிர், ஐம்புலன் உயிர் நம்ம சொல்றோம். அது என்ன பொறிக்கும் புலனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் வித்தியாசப்படுதுன்னா அதுக்குரிய தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு என்ன? பொறிக்கும் புலனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதை நம்ம பார்ப்போம். முதல்ல திரவியேந்திரியம்னா என்னன்னு சொல்றாரு 50வது சூத்திரத்துல, 2வது அதிகாரம் 17வது சூத்திரத்துல. நிர்வൃத்தி திரவியேந்திரியம் நிர்வൃத்தி திரவியேந்திரியம். நிர்வൃத்தி உபகரணம் இது ரெண்டும் தான் திரவியேந்திரத்தினுடைய இலக்கணம் என்று இதிலே குறிப்பிடுகிறார். திரவிய இந்திரத்தினுடைய இலக்கணம் என்ன? நிர்வൃத்தினா என்ன? வடிவம். அதிலே ரெண்டா சொல்றார், பாஹ்ய நிர்வൃத்தி, அபியந்திர நிர்வൃத்தி என்று ரெண்டு. அதுல இருக்கிற அதே வார்த்தைகளே நாம் பயன்படுத்துவது இவை அதிகமாக வரும், பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். பாஹ்ய என்றால் வெளிப்புறம், அபியந்திரன உட்புறம். வெளியே தெரிவது பாஹ்யம், உள்ளே இருப்பது அபியந்திரம். இப்ப பாஹ்ய நிர்வൃத்தி என்றால் புத்கல பரமாணுக்களால் ஆன வெளிப்புருவம், பொறியின் முழு உருவம் என்று நான் இதுல குறிப்பிட்டிருக்கேன். நூல்கள் அப்படிதான் குறிப்பிட்டேன். அதுல என்ன விளக்கம்? இப்போ ஒரு உயிரானது கருவில இருக்கும் பொழுதே அதற்கு தேவையான பொறிகளுக்கான புத்கல பரம அணுக்களை அண்டத்தில் இருந்து எடுத்துக்கொள்கிறது என்று நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம பஞ்சபரிவர்த்தனையை பார்க்கும்போது அதனுடைய விளக்கத்தை முழுசா பார்த்தோம். அப்படி பரம அணுக்களை எடுத்துக்கொண்டு அது பொறிகளை உருவமாக நமக்கு உருவாக்கி விடுகிறது ஒரு உயிருக்கு. இப்ப கண் இருக்கு, கண்ணுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்தை அது உருவாக்குகிறது. அது போலதான் மூக்கு, வாய், செவி, உடல், இந்த 5க்கும் அதனுடைய வடிவங்களை உருவாக்கக்கூடிய அந்த நிலைமையை நிர்வൃத்தி என்று கூறுவார்கள். வடிவத்தை உருவாக்குதல், வடிவம். அது வெளிப்புறமா தெரியறத பாஹ்ய நிர்வൃத்தி என்று நாம் சொல்கிறோம். இப்ப கண்ணை உதாரணமாக எடுத்துக்கொண்டா பார்த்த உடனே கண் தெரியும். கண் என்பதை நாம் முழுமையாகத்தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். கண்ணுன்னா என்னன்னு தெரியும், அதை பார்த்த உடனே தெரிஞ்சுப்போம். அவருடைய வெளிப்புறமாக இருக்கிற அந்த உருவத்தை மட்டும் நாம் பார்க்கிறோம். ஆனா அபியந்திர நிர்வൃத்தி என்று சொன்னால் அந்த கண்ணுக்கு உள்ளவே கண்ணுடைய நரம்புகள் இருக்கும். அங்க இந்த லென்ஸ் ஒண்ணு இருக்கும். அதனுடைய விழித்திரை ஒன்று இருக்கும். அந்த லென்ஸ் வழியா போய் விழித்திரையில அந்த உருவம் பதிந்தால்தான் அந்த உருவம் நமக்கு புலப்படும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மறைவாக இருக்குது, உள்புறமாக இருக்குது கண்ணுக்குள். அது அபியந்திர நிர்வൃத்தி. அதுவும் வந்து ஒரு பொறியினுடைய செயல்பாட்டுக்கான நுணுக்கமான பகுதி, துணை உறுப்புகள் நம்ம சொல்லலாம். அதனால நிர்வൃத்தி என்பது வடிவம், உருவம். அந்த உருவம் வெளிப்புறமாகவும் தெரியுது, அது உள்ளே அமைந்திருக்கு. சின்ன சின்ன பாகதிகள்லாம் உள்ள இருக்கு. நெட்டு போல்ட் மாதிரி ஒரு காருக்கு இருக்கு, அது மாதிரி பார்த்தா காருன்னு வெளியே தெரியும். அது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கீழே இருக்கக்கூடியதுல என்ஜின் இருக்கு, அது பின்னாடி இருக்கு, அதெல்லாம் உள்ள இருக்கக்கூடியது, அது அபியந்திரம். அது போன்று ஒரு வடிவத்தை உருவாக்கி கொள்வதை நிர்வൃத்தி என்று திரவியத்தை திரவியேந்திரியமாக இருக்கு. இப்ப மூக்கு பார்த்தா தெரியுது, அது திரவியேந்திரியம். உபகரணம் என்பது அதுவும் ரெண்டு வகையா சொல்றாங்க, பாக்கிய உபகரணம், அபியந்திர உபகரணம். இப்ப பாக்கிய உபகரணம்னா கண்ணு இருக்கு. கண்ணுன்னா அது மட்டும் கிடையாது, அதுக்கு இமை ஒன்று இருக்கு. அது இமை கண்ணோட சேர்ந்ததானா கண்ணனுடைய உறுப்பு தான், ஆனா அது வெளியே இருக்கு. அதே போல புருவம் இருக்குது. இமையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முடிகள் எல்லாம் இருக்கு. அது அபியந்திர உபகரணம், முழு பொறியினுடைய உள்பகுதி. உள்பகுதி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பார்க்கிறோம், கண்ணுன்னு தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா கண்ணுல முக்கியமா என்ன இருக்கும்னு சொன்னா அதனுடைய மையத்துல சின்னதா தோரம் பருப்பு போல ஒரு சிகப்பான ஒரு பகுதி காணப்படும்.
அதுதான் ஒளியை உள்ளே இழுத்து பார்க்கக்கூடியது. அதுதான் பார்வைக்கு முக்கியமானது. அது அது பிரச்சனை ஆச்சுன்னா பார்வை இருக்காது. ஆனா கருவிழி அதை சுற்றி இருக்கிறது. அதை பாதுகாப்பதற்காகவோ, அதை உருவாக்கி வைத்திருப்பதற்காகவோ, அதை பொருத்தி வைப்பதற்கோ ஏதோ ஒண்ணுத்துக்காக கருவிழி பயன்படுது. அதே போல கருவிழிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வெண்படலம் இருக்கு. இது எல்லாமே கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியதுதான். ஆனா அவற்றால் பார்வையானது கிடைக்குமான்னு பார்த்தோம்னா, அவை பார்வை உண்டாக்கக்கூடிய அந்த சிறு பார்வை துளை இருக்கு இல்லையா? அந்த ஒரு பகுதியை பிடித்து வைத்துக் கொள்வதற்காக, அதை உருவாக்கி வைத்துக் கொள்வதற்காக, அதை பொருத்தி வைத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய துணை உறுப்புகள் தான் இவையெல்லாம். அது அபியந்திர உபகரணம் என்று நாம் சொல்கிறோம். துணை வடிவங்கள். அவையெல்லாம் துணை வடிவங்கள். கண்ணுன்றது பார்க்கக்கூடிய அந்த ஒரு பகுதி மட்டும்தான் கண். மீதி எல்லாம் துணை வடிவம். அப்ப நிர்வൃத்தி வடிவமானது உண்டாகிறது. அந்த வடிவங்களுக்கு துணை வடிவங்களும் இருக்கின்றன. அது போலவே கண்ணுக்கு நான் இப்ப சொன்ன மாதிரியே மூக்கு, காது, வாய், வாய்னா உள்ள இருக்க நாக்கு, அதனுடைய சுவை முட்டுகள் இவையெல்லாம் நம்ம அதெல்லாம் வச்சு கண்ணு இந்த உபகரணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். நிர்வൃத்தியும் புரிந்து கொள்ளலாம். அதுல எதுவும் சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறேன். பிராக்டிக்கலா தெரிஞ்சதுதான் நூல்கள் அது விரிவாக கூறுவதா நம்ம பார்க்கிறோம். அப்ப பாவ இந்திரியம்னா என்ன? திரவிய இந்திரியம்னா கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த பகுதிகள் எல்லாம் சொல்லிட்டோம். அதெல்லாம் இந்திரியம் தான். இப்போ பாவ இந்திரியம் என்றால் என்ன? லப்துபயோகவு பாவேந்திரியம் லப்துபயோகவு பாவேந்திரியம் பாவேந்திரியம் லப்தி உபயோகம் அந்த ரெண்டு வார்த்தை லப்துபயோகம் லப்தி உபயோகம். லப்தி என்றால் ஆற்றல். பொறிகளால் பெறப்படும் அறிவை பெறுதல் அதுதான் ஆற்றல். உதாரணமா நம்ம சொல்ல போனோம்னா கண் இருக்குது. ஆனால் பார்வையற்றவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. பொருள்கள் எதையும் பார்க்க முடியாது. அங்கு திரவிய இந்திரியம் இருக்கிறது. கண்ணுன்றது திரவிய இந்திரியம் இருக்குது. ஆனால் அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அதை தான் லப்தி என்று கூறுகிறோம். லப்தி என்றால் ஆற்றல். அது ஆற்றல் நிறைவடையும். அந்த பார்வை அந்த கண்ணுக்கு கிடைக்கும். இதே மற்ற இதுக்கும் சொல்லலாம். உடலுக்கு தொடு உணர்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சில பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா தொட்டாலும் தெரியாத மாதிரி இருக்குதுப்பாங்க. காது பாதி கேட்காது, சில பேருக்கு முழுசா கேட்காம போயிடும். அதே போல மூக்குல நுகர்வதை சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாசனையே இல்லை. நான் இந்த உடம்பு சரியில்லாம போனது வந்து வாசனை இல்லை. அப்ப அந்த அந்த பொறி எதற்காக அமைக்கப்பட்டுள்ளதோ அதை பெறுகின்றது. அந்த விஷயத்தை பெறுவது ஆற்றல். அது எதனால வருதுன்னா ஞானாவரண வினையினுடைய உபசமம் அழிவினால் கிடைக்கும். ஒரு பார்வைன்னு கிடைக்குதுன்னா ஞானாவரண வினை அது உபசமானால் அழிந்தால்தான் அந்த பார்வை அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய பொருள்கள் தெரியும். ஆற்றல் நிறைவடையும். அதுதான் லப்தி என்று சொல்கிறோம். அப்ப அதனுடைய உபயோகம் என்ன? அந்த லப்தியினுடைய துணையால இந்திரியங்கள் வழியாக இந்திரியங்களின் பயன்பாடு வழியாக ஆன்மாவில் பெரும் குணம். இது பார்க்கும், பொருளை பார்க்கும். அது லப்தி. பார்க்கக்கூடிய திறமை. ஒரு புஸ்தகம் எதிரில் இருக்கு, அதை பார்க்கும். அங்கு ஒரு உருவம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும். அதான் லப்தி. ஆனா அது ஒரு புத்தகம்னு நம்ம அறிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது அதனுடைய உபயோகம். அந்த லப்தியினுடைய உபயோகம். அது புஸ்தகம் எப்படி தெரியுது? அது அந்த லப்தி இருக்கிறதாலதான், பார்வை இருக்கிறதாலதான். பார்வை இருக்கிறதால ஒரு பொருளை பார்க்கிறோம். அந்த பொருள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அது உபயோகம் என்று கூறப்படும். அதுதான் லப்தியினுடைய துணையினால இந்திரியங்களின் பயன்பாடு வழியாக ஆன்மாவில பெருங்குணம். இதை அறிந்து கொள்வது எது? ஆன்மா தான். இப்ப அதை பார்க்கும்போது அந்த லப்தி என்பதை ஆற்றல் என்றும், உபயோகம் என்பதை கவனம், அதாவது அதை அறிந்து கொள்வதற்கான அந்த கவனிப்பு என்று நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் அதனுடைய பயன்பாடாக நான் இங்க தமிழ்ல கொடுத்துருக்கேன். அதனால திரவியேந்திரியம் ரெண்டு விஷயம். நிர்வൃத்தி உபகரணம் மறுபடியும் கூட நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். பாவேந்திரியம் என்பது அந்த திரவியேந்திரியம் உருவமாக இருக்குமே தவிர இந்த பாவேந்திரியம் இருந்தால்தான் அதனால் வரக்கூடிய பயன் கிடைக்கும் அந்த உயிருக்கு. அத லப்தி உபயோகம், ஆற்றல், அது பெறுகின்ற ஆற்றலை வைத்திருக்க வேண்டும். அதனால இது ரொம்ப முக்கியமான நுணுக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. எவ்வளவு ஆச்சாரியர்கள் இதை தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் இவற்றுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்பதை அங்கு குறிப்பிடுகிறார். அடுத்ததாக இந்த 5
பொறிகள், புலன்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது உருவமாக இருப்பதை பொறி என்று குறிப்பிடுகிறோம். அதனால் கிடைக்கக்கூடியதை புலன் என்று குறிப்பிடுகிறோம். ஒரு பார்வை, கண்ணு வந்து பொறி. அதனால் கிடைக்கக்கூடிய பார்வை புலன். அப்படி வச்சுக்கலாம். சுலபமா புரிந்து கொள்ளுதல். இப்ப அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள். 52வது சூத்திரத்துல 2வது அதிகாரத்துல 19வது சூத்திரம் ஸ்பர்சன ரசன கிராண சக்ஷு ஸ்ரோத்ராணி ஸ்பர்சன ரசன கிராண சக்ஷு ஸ்ரோத்ராணி. 53வது சூத்திரம், அதுக்கு அடுத்த சூத்திரம் கூட இதனுடைய பயன்பாடுன்றதால் அதே போல அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதையும் நம்ம இதுல பார்த்துடலாம். 2வது அதிகாரம் 20வது சூத்திரம், 2 சூத்திரத்தையும் ஒன்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பர்ச ரச கந்த வர்ண சப்த தத் அர்த்தா ததர்த்தா ஸ்பர்ச ரச கந்த வர்ண சப்த ததர்த்தா என்று கூறுகிறார். ஸ்பர்சன ரசன என்று அங்க வருகிறது இல்லைங்களா? அது இந்திரியத்தை குறிக்கக்கூடியது. ஸ்பர்ச ரச என்று வந்தால் அதனால என்ன கிடைக்குதோ பயன் அதை குறிக்கக்கூடியது. அந்த கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான் அதுல. ஸ்பர்சன என்று சொன்னால் உடல், மெய், வெளியே இருக்கக்கூடிய அந்த உருவம், ஸ்பர்சம் படுகின்ற உருவம், ஸ்பர்சத்தை தெரிந்து கொள்கின்ற அந்த உருவம். ரசன என்றால் அந்த ரசத்தை, அதாவது சுவையை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பொறி. கிராண என்றால் மூக்கு, சக்ஷு என்றால் கண், ஸ்ரோத்ரா என்றால் காது. 52வது சூத்திரத்துக்கு அப்படி நாம் புரிந்து கொள்ளணும். 53வது சூத்திரத்துல அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, ஸ்பர்ச மெய், மெய்யினுடைய பயன்பாடு தொடு உணர்வு, ஸ்பரிசம். ரசன என்பது வாய் அல்லது நாக்கு, அதனுடைய அந்த உறுப்பை குறிக்கக்கூடியது. அதை சுவை, சுவை என்று ரச என்று குறிப்பிடுகிறார். சுவை. அதனால் வரக்கூடிய பயன் என்னன்னா சுவை. அதே போல மூக்கினால் வாசனை, கந்தம். கண்ணால் வர்ணம், நிறம், நிறம் என்று குறிப்பிடுகிறார். பார்வை என்பதை அந்த வார்த்தையால குறிப்பிடுகிறார். பார்த்தால்தான் நிறம் தெரியும் இல்லையா? அதனால முக்கியமானது நிறம் தான் கண்ணினுடைய பயன்பாட்டுல. சப்த, ஸ்ரோத்ரா என்றால் காது, காதுக்கு கிடைக்கக்கூடியது சப்தம், ஒலி. ததர்த்தா, ததர்த்தான தத் அர்த்தா, இந்த புலன்களுடைய பயன்பாடு, அர்த்தம், தத் அர்த்தம், அவற்றினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது 2வது சூத்திரத்துல, அந்த 53வது சூத்திரத்துல சொல்லியிருக்காரு. அதுதான் இங்க பட்டியலிட்டு அதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். மெய் என்பதை ஸ்பர்சனேந்திரியம் என்று கூறுகிறோம். ஸ்பர்சனேந்திரியம், இந்திரியம், ஸ்பர்சன இந்திரியம், ஸ்பர்சனேந்திரியம். அதனால் கிடைக்கக்கூடிய புலன், புலனை வந்து விஷயம் என்றும் குறிப்பிடுகிறார் நோட்ல. விஷயம்னா அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்று புரிந்து கொள்ளும். தொடு உணர்வு, ஸ்பரிசம் என்று வடமொழியிலே. வாய் அல்லது நாக்குன்னு அந்த இடத்துல சொல்லலாம். வாயினே நம்ம பொதுவா எடுத்துக்கொள்ளலாம். ரசனேந்திரியம், அது வந்து கிடைக்கக்கூடியது சுவை, ரசம் என்று வடமொழியிலே. மூக்கு கிராணேந்திரியம், கிராணேந்திரியத்தினுடைய பயன்பாடு என்னன்னா வாசனை, கந்தம், வாசனையை கொடுக்கக்கூடிய. மனம் என்றும் தமிழ்ல சொல்றோம். 3 சுவை 40. கண், கண்ணை வந்து நேத்திரேந்திரியம், அங்கு சூத்திரத்துல சக்ஷு என்று குறிப்பிடுகிறார்கள். அது நேத்திரேந்திரியம். நேத்திரம் என்றால் கண், அப்படி குறிப்பிடுவார்கள். நேத்திரேந்திரியம். அதனால் கிடைக்கக்கூடியது நிறம், வர்ணம். வர்ணம் என்பது சமஸ்கிருதத்துல. காது, ஸ்ரோத்ரா என்று வடமொழியில் குறிப்பிடுவார்கள். காது, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்று ஒலி, சப்தத்தை நம்ம. அதனால இந்த 2 சூத்திரங்களிலும் இந்திரியங்களையும், அதாவது திரவியேந்திரியங்களையும் அதனுடைய பாவேந்திரியங்களையும் இதிலே குறிப்பிட்டு விடுகிறார். இந்த முதலை பார்த்தோமே, அதனால அதனுடைய பயன்பாடை பற்றி இதிலே தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது 54வது சூத்திரத்துல மனம் என்பதை பற்றி கூறுகிறார். 2வது அதிகாரத்துல 21வது சூத்திரம். மனம், மனம்னா தெரியும், நம்ம சிந்தனை செய்யக்கூடியது, அந்த ஆற்றலை. அது வந்து இந்திரியமா இல்லையா? நமக்கு அதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வதில். அதை இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? ஸ்ருதம் அனிந்திரியஸ்ய, ஸ்ருதம் அனிந்திரியஸ்ய என்று குறிப்பிடுகிறார். சுருதம் அனிந்திரியஸ்ய என்று கூறுகிறார். இந்திரியம், அனிந்திரியம். இப்ப இந்த இடத்துல இந்திரியமா இல்லையா
ஆச்சாரியர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அதுவும் ஒரு இந்திரியம் தான், ஆனால் கண்ணுக்கு புலப்படவில்லை. அதாவது அது அனிந்திரிய செயல் என்று கூறுகிறார். இந்திரியம் தான், அதுவும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான். ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை. திரவியேந்திரியம் அங்க இல்லை. அது கூட இருப்பதாக நூல்களிலே நமக்கு சில இடங்களிலே குறிப்பிடுகிறார்கள். இதயத்தினுடைய கீழே தாமரை வடிவிலே ஒரு சிறு உருவம் இருக்கிறது. அதுதான் மனம் என்று நமக்கு சமணத்திலே கூறப்படுகிறது. அது வெளியே தெரியல அப்படின்னு கூட நம்ம இதுல அணிந்திரியம் என்று குறிப்பிடுகிறார் என்று நம்ம வச்சுக்கலாம். எது அணிந்திரியம்? அந்த மனமினுடைய செயல்பாடு என்ன? சுருதம். சுருதம் என்றால் கேட்டதை புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. சுருதம் என்று சொன்னால் நம்ம இப்ப என்ன பொதுவா சொல்றோம்னா புத்தகங்களை சொல்றோம். ஆனா உண்மையிலேயே சுருதம் என்பது முதலிலே பகவானிடமிருந்து வெளிவந்த திவ்ய துணி, அதுதான் சுருதம். அது ஒளி வடிவில் தான் வெளிவருகிறது. அதன் பிறகும் ஆச்சாரியர்களும் கணதரர்களும் அது ஒளி வடிவில் தான் எல்லாருக்கும் பரப்பி கொண்டிருந்தார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு அது எழுத்து வடிவம் பெற்றது. அதையே நம்ம சுருதம் என்று அழைக்கிறோம். ஏன்னா ஆகமம் இருப்பதை சுருதம் என்று கூறுவதிலே தவறில்லை. அதனால ஆரம்ப கட்டத்துல சுருதம் என்பது கேள்வி வழியாக வந்ததால், இந்த இடத்துல அர்த்தத்தை என்ன சொல்றாங்கன்னா, மனதினுடைய புலன், அதனுடைய விஷயம், அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, கேட்டதை அறிதல். ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளதை அறிவது. ஆகமத்துல கூறப்பட்டுள்ளதுன்னும் போது கேட்கறதும் இருக்கு, நம்ம நூல்களில் பார்ப்பதும் இருக்கு. அதனால அதை செய்யும். அதாவது அனிந்திரியம் என்பதை மனம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இப்ப 5 இந்திரியங்களையும் பற்றியும் சொல்லிவிட்டார். மனத்தை பற்றியும் நமக்கு இங்கு குறிப்பிட்டு விட்டார். பல இடங்களிலே 2ம் சேர்ந்து வருவது உண்டு. 5 இந்திரியம் மட்டும் தனியா வருவதும் உண்டு. நம்ம ஆகமத்துல நிறைய இடங்களிலே அதை பார்க்கலாம். அதனை நாம் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதில் நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ இதை கூறியிருக்கிறார். நம்ம இந்த 54வது சூத்திரத்தோட இந்த பதிவினை முடித்து அடுத்த பதிவிலே மற்ற இதற்கு அடுத்து வருகின்ற அந்த காதைகளை எல்லாம் சூத்திரங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். இதுவரை பொறுமையாக இந்த பதிவினை பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. நல்லறம் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தேவைப்படுபவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்தும் ஆதரிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருப்பின் அதனை லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி தங்கள் விருப்ப குறியீடனை அளிக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜிதேந்திரா.